தேவியே நமஹ ஓம் துர்காயே நமஹ ஓம் திருபுவனேஸ்வரியே நமஹ ஓம் யசோதா கர்ப்பசம்பூதாய நமஹ ஓம் நாராயண வரப்பிரியாய நமஹ ஓம் குலவர்தின்யே நமஹ ஓம் மங்கல்யாய நமஹ ஓம் சர்வமாங்கல்யாய நமஹ ஓம். அம்மா தாயே, வாழ்க்கையில நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதாம்மா கருணை காட்டணும். இது ஒர்க் அவுட் ஆயிடும் போல இருக்கு. சித்திரஸ்தோ தீர்காயுஷமஸ்தோ. அம்பே இதையும் கவனிங்கோ. இருங்கோ வந்துடுறேன். பகவானே, ஆமா, இப்ப ஏன் என் பின்னாடியே வரீங்க? இல்ல சிரிச்சிங்க, ஒருவேளை எனக்கு தெரியுமோன்னு. நான் உங்களை பார்த்ததே இல்லையே. ஓ, அதுவா? அழகா சிரிக்கிறீங்க. என் மேல உங்களுக்கு யோ, முதல்ல ஒரு ஜிப்ப போடியா. இவன் தாங்க சந்தோஷ், சரியான ஊம குசுமங்க. பவன், ஐயோ பவன், பவன் என்னப்பா? கண்ணா, ஹாட் பாக்ஸ்ல டிஃபன் வச்சிருக்கேன், சாப்பிடு. அப்படியே கேஸ்காரன் வந்தான்னா பீரோட பணம் வச்சிருக்கேன், எடுத்து கொடுத்துரு. கண்டபடி பசங்களோட ஊர் சுத்தாத கண்ணா, ரெஸ்ட் எடுத்துக்க. பத்துமா ராஜா? சரிப்பா. இவன் தாங்க பவன், ரொம்ப போல்டானவங்க. ஹாய்டா மச்சை, சொல்டா. இன்னைக்கு பீச் ரோடு. இங்கே நல்ல புழுக்கமா தான் இருக்கு. ஒரு ஃபிகர் பிக்கப் ஆயிடும்னு தான் நினைக்கிறேன். சீயுடா. யோ தள்ளியா. யோ அந்தாண்ட தள்ளியா. உன்னை அந்த பக்கம் தள்ள சொன்னா இந்த பக்கம் தள்ளுற. என்ன நீ மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? அங்க பாரு. நான் நீ என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் தான் உதடுகள் ஒட்டும். ஒட்டும் ஒட்டும். ஒரு இடி இடிச்சா உதடு கிழியும். ஏன்பா, அவர் எந்த அர்த்தத்துல சொல்லிருக்காரு, நீ எந்த அர்த்தத்துல பேசிட்டு இருக்க? என்னங்க சொன்னாரு? மனுஷ வாழ்க்கையில சேர்ந்து இருந்தாதான் சிறப்புன்னு சொல்லிருக்காருப்பா. அட, அதத்தாங்க நானும் சொன்னேன். இதெல்லாம் திருந்தவே திருந்தாது. இவன் தாங்க விஜய், மனசுல பெரிய மன்மத நினைப்பு இருக்கு. டேய், என் ஆளு வருதுடா. எங்கடா? டேய், டக்கடு பாக்காதறாங்க. ரைட் ஹேண்ட் சைடுல வருதுல, அதான் செம்ம லைன்டா. முந்தானத்து பூரா என் கூட தான்டா இருந்தா. உன் கூடனா? எல்லாம் அப்படிதான் மச்சான். என்னடா சொல்ற? பார்த்தா சிரிக்காம கூட போயிட்டு இருக்கா. இதெல்லாம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. என்னதான் ரகசியமா இருந்தாலும் லீக் ஆயிருதுல. நான் தான் உளறிட்டனோ. இவன் பேர் ஜீவா, வெறும் பில்டப் தாங்க. எனக்கு வேணும் சொன்னா கேளுங்க. எனக்கு மூடு வந்துருச்சு. ஒரு வாட்டி குடிச்சுக்கலாம் ப்ளீஸ். ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுங்க. மத்ததெல்லாம் நைட்ல பாத்துக்கலாம். நைட்டா? நிஜமா? ஓகே.
ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. நான் சீக்கிரம் ஆபீஸ்ல வந்துருவேன். நீ ரெடியா இருக்கணும். ஓகே 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ அங்கிள். காலங்காத்தாலே கேரம் போர்டு விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு கூட ஆசை தான். ஆபீஸ்ல ஒண்ணு இருக்க. ஓகே வரட்டா? பாய். போயிட்டான்டா. ரெடி ஜோங்கடா. ஹேய், எங்கடா இருந்தீங்க? அவர் அப்படி போறாரு, நீங்க எப்படி வரீங்க? ஓகே, காஃபி ஆர் டீ? காஃபி. காஃபி. ஓகே, நான் போய் கொண்டு வரேன். ஓகே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நியூஸ் சொல்ல போறேன். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன் சொல்லுங்க அங்கிள், அதை நீங்களே சொல்லுங்க அங்கிள். சொல்றேன். நம்ம மேரி இருக்காளே, மேரி, அவ கன்சீவ் ஆயிட்டா. இடிய தூக்கி போடுறானே. எப்படி? டேய் என்னடா சொல்றாரு இவரு? தெரியலடா, ஒரே குழப்பமா இருக்கு. உங்களுக்கு என்ன குழப்பம்? நான் தெளிவா தான் இருக்கேன். இப்போ என்னோட சந்தோஷத்தை உங்களோட சேர்ந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அங்க என்ன பார்வை நண்பா? காருக்குள்ள பாட்டில் 2 ரெடியா இருக்குது. வாங்க போய் தாக்குவோம். அங்கிள், காலையிலே வா. சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு கால் நேரம் ஏதுப்பா? உள்ள இறங்குனதுக்கு அப்புறம் எல்லா நேரமும் ஒண்ணுதான். வாங்க ஏறுங்க கார்ல. அங்கிள் வண்டி எல்லாம் இங்கே இருக்கட்டும்பா. வாங்க கார்ல ஏறுங்க. வாங்க. கமா. சரி, வாங்கடா. குயிக். எடுத்துங்கப்பா. இப்போ நம்ம மேரி கன்சீவ் ஆனதை முன்னிட்டு அந்த சந்தோஷத்தை நாம ஷேர் பண்ணிக்க போறோம். குடிங்க. Cheers. எடுத்து குடிங்கப்பா. Cheers. எல்லாம் ஓகே தான். ஆனா மேரி ஆண்டிக்கு இது எப்படி வேணாம்டா டேய். மச்சி, எனக்கு ஒரு டவுட்டுடா. அங்கிள் காலையிலே வேலைக்கு போயிட்டாரு, நைட்டு லேட்டா தானே வராரு. வாய போதுற. அவன் வாயை கொஞ்சம் ஓபன் பண்ணு. உள்ளார இருந்து என்ன வெளியே வருதுன்னு பாப்போம். அங்கிள், அவன் வாய கிளறா இருக்கு. ஏன் பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. பின்னாடியா? ஓ, நீ அத சொல்றியா? உங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயத்தை ஒண்ணு சொல்றேன். எல்லாரும் கிட்ட வாங்க. எனக்கு பகல்ல மட்டும்தான் ஆபீஸ்ல வேலை, ராத்திரியில வீட்டுல வெடிய பஸ் அப்பா. வர வீட்ல மதிக்க மாட்டாங்கடா. மதிப்பா? எங்க வீட்ல சோத்துக்கு தாளம் தட்ட வேண்டியதா இருக்குதுடா. ஆமா, உழைக்கணும். உழைக்காம வெட்டியா ஊரை சுத்திட்டு இருந்தா அப்படிதான் மச்சி. அதுக்கு தான்டா நானும் ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ண நாயா பேயா அலைஞ்சிட்டு இருக்கேன். அவன் உழைப்ப பத்தி பேசிட்டு இருக்கான், நீ என்னடா ஃபிகரை பத்தி பேசிட்டு இருக்க? ஹாய் ஜீவா. ஹாய் ஆண்டி. நேத்துல இருந்து ஆளே காணோம். நீங்க போங்க ஆண்டி, நான் பின்னாடியே வரேன். கண்டிப்பா வந்துறேன். போங்க ஆண்டி. என்னடா மச்சி, 2 பேரும் ஒரேடி ஆட்டுறீங்க? அது ஒண்ணு இல்ல மச்சி, முந்தானத்தை தான் நம்ம கோட்டா முடிஞ்சது. என்னடா சொல்றான் இவன்? அதானே. ஏய், எனக்கும் செட் பண்ணி குடுறா. என்னது செட் பண்றதா? நான் உன் ஃப்ரெண்டுடா. அதனால தான் நான் கேக்குறேன். டேய் ஆமாண்டா, அவன் முடிஞ்சதும் எனக்குண்டா. அப்ப நானும். என்னடா சொல்றீங்க? அது ஃபேமிலி ஃபிகர் தான் மச்சி. ஃபேமிலி ஃபிகர்னா புருஷனை விட்டு உன்கிட்ட ஏன் வரணும்? நைஸ் क्वेश्चन. ஆண்டியை பொறுத்த வரைக்கும் தப்பு போனா கூட சிங்கிள் ஆளு தான் மச்சி. டேய் மச்சான், எப்படிடா மடக்குன? ஓகே சொல்றேன். முந்தா நாள் சாயந்தரம்
வேண்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயமா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்டா செல்லம், நான் இருக்கேன். வா. அப்புறம் என்னடா மச்சி, வழக்கம் போலதான். டேய் எனக்கு ஆசையா இருக்குடா. டேய் இருடா, நாளைக்கு நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். டேய் அது வரைக்கும் தாங்காது, போடா. ஹலோ, நான் பாத்துக்கிறேன். மேடம், யார் நீ? எங்க அந்த பையன்? அவன் ஒரு நோஞ்சா ஆண்டி, நான் தான் அனுப்பி விட்டேன். ஆமா, நீங்க? நான் வந்து பவன், ஜியோவோட திக் ஃப்ரெண்ட் ஆண்டி. முந்தா நேத்து கூட. அவன் சுத்த வேஸ்ட். என்ன சொல்றீங்க? அன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா? என்னாச்சு, எப்படி நடுங்குற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. பயமா இருக்கா? இந்த ஷர்ட் என்ன பிராண்ட்? ஐயோ, கூச்சமா இருக்கு ஆண்டி. கோச்சமா இருக்கா? வா, நான் பாத்துக்கிறேன். இல்ல ஆண்டி, வேணாம் ஆண்டி. ஆண்டி எனக்கு டைம் ஆச்சு ஆண்டி. வேணாம் ஆண்டி, நான் கிளம்புறேன். வேணாம் ஆண்டி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இதை விட்டுருங்க ஆண்டி. வேஸ்ட் பாய் கத்தி கதறி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா. எனக்கு ஒரே ஷேமா போயிடுச்சு. ஜீவா எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான், நான் அப்படி இல்ல. ஓகே, பார்க்கலாம். கம். பார்க்கலாம். அத என்கிட்ட கொஞ்சம் கூட. இந்தாங்க ஆண்டி. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே? ஓ, தாராளமா. என்ன புது இடமா இருக்குன்னு தயக்கமா இருக்கா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நோ 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 நோ, நான் எப்பவுமே போல்டான கேரக்டர், இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். வெரி குட். இந்த போல்ட்னஸ் தான் எனக்கு பிடிக்கும். வா. ஜீவா, வாடா மச்சான். என்னடா மச்சி, போது தெளிஞ்சிச்சா? அதெல்லாம் நைட்டே தெரிஞ்சிருச்சு. அம்மா அந்த Dress சரி, உட்காரு. வாங்கிட்டாம்மா. மச்சான், சரிம்மா, இந்த வாட்டி வாங்கி தரேன். பாத்தீங்களாம்மா இப்படி இடிக்கிற மாதிரி போறாங்கன்னு? இவனுங்களுக்கெல்லாம் கால் கட்டு போட்டதா சரி வரும். இல்லன்னா இப்படிதான் அவுத்து விட்ட காலங்களாட்டம் முட்டி மோதிட்டு திரிவானுங்க. My, she's my wife. ஏய் தம்பி, இப்படி உட்கார்றா. ஏய், இப்படி உட்கார்றா. எதுக்குப்பா எங்கெங்கயா உட்கார சொல்றேன்? ரொம்ப அழுக்கா இருந்தது, அதான் உன்னை வச்சு தொடச்சேன். அது நான் தானே கிடைச்சேன். ரொம்ப பேசாத, டீயை வாங்கி குடி. ஏய், என்னடா அது? டீ. டீ தீந்து போய் 1/2 மணி நேரம் ஆச்சுடா. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பு. எங்கடா போறது? எக்காடு கட்டு போ, catch it. ஏய் தம்பி. என்ன தம்பியா? உனக்கு இந்த மரியாதையா ஜாஸ்திடா. சூப்பரா பைனாப்பிள் ஜூஸ் ஒன்னு போடு. டீ கிடையாது. உன் கடையில பைனாப்பிள் ஜூஸ் ஒண்ணுதான், பாவக்காய் ஜூஸ் ஒண்ணுதான், டீயும் ஒண்ணுதான். போடுறா. டெவலப் ஆகுங்கடா. டெவலப் ஆகுங்கடா. ராத்திரி அம்மா தூக்கம் போச்சனே அம்மா. காலங்காத்தாலேயே மொட்டை மூட கிளப்பி விடுறானே. தூக்கம் மொட்டை ஒரு 555 சிகரெட் எடு. நேத்து வரைக்கும் ஒரு துண்டு வீடிக்கு ஒலி கிடையாது. 555 பேக்கெட். பிறக்கும் போது நீ கூட தான் அம்மனை கட்டியோட பிறந்த. இப்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேல்ல. டேய், உன் கடையில இருக்கிற பீடியை தான் நான் ஸ்டைலா 555 சொன்னேன். பாரு, என்னடா இது? என்ன இது? உடைஞ்சு போன சேரு, கழுவாத டேபிள், எச்ச கிளாஸ், என்ன பேச்சு உனக்கு? எடு. ரொம்ப மோசமாயிராலே. என்ன பத்த உனக்கு தெரியாது. நான் கேட்ட 555 தர முடியுமா முடியாதா? நம்ம சீன் இங்க தான்டா இருக்கான். ஆமாடா. டக்கறதே வேற. பாபு. Hi you guys. Just a minute. ஹாய். மொட்டை, நீ போய் 555 சிகரெட் எடுத்துட்டு வா. பைசா பசங்க தருவாங்க. ஓசிரு சாப்பிடுறதுக்கு இவ்வளவு எடுத்துட்டு வாடா. Hi friends, what's the matter? மாமு, இன்னைக்கு உனக்கு பயங்கர லக் அடிச்சிருக்குடா. Luck? You mean for me? What? ஒரு நிமிஷம் கிட்ட வாயேன். என்ன? இவ்வளவு கிட்டலடா. இப்போ ஓகேவா? ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு, புது படம். ரஜினி நடிச்ச எந்திரன் படமா? இல்ல, மந்திரம் தந்திரம் நிறைஞ்ச குஜால் படம். குஜால் படம்னா? அந்த படம் தான் மாமு, பார்க்கலாமா? யார பார்த்து குஜால் படம் பார்க்க வரியான்னு கூப்பிட்டீங்க அப்படின்னு நான் கோவப்படுவேன்னு பாத்தீங்கன்னா அதான் இல்ல. ஏன்னா எனக்கும் குஜால் படம் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா எப்படி பாக்குறது? உங்க வீட்டுல பார்க்கலாமா? மாமே, எங்க அப்பா இருக்காரா? பேசாம உங்க அப்பாவை போட்டு தள்ளிடு. அட, இவன் ஒருத்தன். இந்த பிரச்சனைக்கு உங்க அப்பாவை போட்டு தள்ளுற வரைக்கும் போக கூடாது. என்ன பண்ணலாம்? இவங்க வீடு வேண்டாம், எங்க வீட்டுல பார்க்கலாம். ஆனா ஓனருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கேன், அவன் என்ன வீட்டை விட்டே காலி பண்ணிடுவானே. என்ன பண்ணலாம்? மாமு,
நீ எதை பத்தியும் கவலைப்படாத மாமே. உனக்கு ஒண்ணுன்னா நாங்க எல்லாம் உயிரை கூட கொடுப்போம். தட்ஸ் குட். கேஸ்ல கொண்டா. இங்க பார், எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கலாம் வரணும். ஓகே? டன். டன். ஏய், பைனாப்பிள் டீ கேன்சல்ரா. ஏய், எங்கடா வந்த? மாமே பொறுக்க முடியல மாமே. எது அடக்க முடியல மச்சான். அங்க முடியல மச்சான். ஏய், என்னடா இப்படி படுத்துறீங்க? இன்னும் அரேஞ்ச்மெண்ட்ஸே பண்ணலடா. என்னடா? ஐயோ, ஓனருக்கு வேற போங்கடா, போய் ரூம்ல உட்காருங்கடா. ஐயோ, எப்படி நம்மள தொங்கல்ல விட்டுருவாங்க போல இருக்கே. அம்மா, நான் என்ன பண்ணுவேன்? தம்பி தம்பி ஏய், நீ எங்கடா இங்க வந்த? இல்ல தம்பி, கடவுளே வந்த தம்பி. அதையும் மூட்டு வந்தியா? என்ன கொழுப்பு உனக்கு? நான் கதவை முன்ன நவரு 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 போடா. எப்படி மாமு இதெல்லாம்? பார்த்தா தெரியலடா, இதுக்கெல்லாம் கோனா நோட்ஸோட போட முடியும். கொஞ்சம் சத்தம் போடாம பாருடா. என்னடா எழுத்தெல்லாம் ஓடுது? இப்ப இது ரொம்ப முக்கியமா? டிஸ்டர்ப் பண்ணாம பாருடா. ஏய், என்ன மாமா முடிச்சிட்டான்? அவ்வளவுதான்டா. இதெல்லாம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நடக்கிற கதையா? பொழப்பு கிழிஞ்சிரும். கவலைப்படாத, அடுத்த ஜோடி வரும். மாமே கதவு தட்டுறாங்கடா. கதவை தட்டிட்டு தான்டா உள்ள வருவாங்க. டேய் அங்க தட்டலடா, உன் வீட்டு கதவு தட்டுறாங்கடா. கம்முன்னு இருங்கடா, பாக்க விடுங்கடா. டேய் அங்க தான்டா ஓனர் போல இருக்குடா. ஐயோ, ஏய் ரிமோட் எங்கடா? என்னடா பண்றீங்க? சார், ஹவுஸ் ஓனர் உள்ள நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சும்மா ஜாலியா இது மட்டும் அது நீ சொல்ல வேண்டாம், ஊரு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னது மொட்டை? இதெல்லாம் உன் வேலை தானா? ஆமா, நீ படம் பார்க்க விடல. நான் உங்க வீட்டு கலெக்ஷன் எடுத்து ஊரு ஜனமுக்கே காட்டா. ஊருக்கே காட்டிட்டியா? ஆமா, நீ கதவை மூடி வச்சு இங்க கதையை நான் முடிச்சிட்டேன். அட பாவி, கவுத்துட்டியேடா. ஹவுஸ் ஓனர், என்ன நடந்ததுன்னா இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்டா. நீ நல்லவன் நினைச்சு என் பொண்ணை குடுக்கலாம் நினைச்ச, நீ இந்த மாதிரி பண்ணிட்டியா? கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்றத பார்க்க வேண்டாமா? அது படம் இல்ல, பாடம். கொஞ்சம் அமைதி. டேய், காப்பாத்துறேன்னு சொன்னேடா. அப்படி மல்கோவா மாமனமா நின்னுட்டு இருக்கடா, சொல்லேன்டா. ஐயோ, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சொல்றா. எனக்கு ஒண்ணும் தெரியாது அங்கிள். எங்கடா உனக்கு ஒண்ணும் தெரியாது? என்ன மாமா, பொட்டி படிக்கோட எங்க கிளம்பிட்ட? ஊருக்கா? மாமே எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் தனி ஸ்டைல்டா உனக்கு. என்ன லுக்கு? ஏய், இவனை விடுறா. அங்க பாரு ஃபிகருங்க போகுது. ஆஹா, வா போலாம். வாடா மச்சான். த்ரிபுல் பை கேட்டுச்சு. இதான் த்ரிபுல் பை. கண்ட பொம்முலங்கிட்ட காசு பணம் இழந்து கடை காலை வச்சிரா. இதுக்கு மேல பொம்முலும் பக்கமே போக கூடாதுடா சுவாமி. கல்யாணம் கட்டிட்டு ஓடி போலாமா? ஓடி போய் கல்யாணம் கட்டி என்னம்மா பண்ணு? என்ன
துட்டு இருக்கா? இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும், நாளைக்கு தரா. எல்லாம் இந்த பசங்களோட வந்துச்சு. யோ மொட்டை, சும்மா தானே உட்கார்ந்திருக்க, அந்த பால் எடுத்து போடியா. துட்டு தரையா? தரோம், போடியா. அண்ணா 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 எங்களையும் விளையாட்டுல சேர்த்துக்கோங்கண்ணா. பால் சைஸ்ல இருந்துட்டு கிரிக்கெட் ஆட வரீங்களா? போங்கடா அந்த பக்கம். பாலாவது பொறுக்கி போடுறோம்ண்ணா. இப்பதான் மொட்டைன சேர்த்திருக்கோம், ஒண்ணும் தேவையில்லை, போங்க. அங்கிள் அங்கிள். ஒரு பெரிய பணக்கார பை மாதிரி இருக்கே, ஒரு அம்முக்கலாமா? என்னென்ன அண்ணா இது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதுதான். அங்கிள் என்னையும் இந்த விளையாட்டுல சேர்த்து விடுங்களேன். சேர்த்து விடலாம், நிறைய பணம் ஆகுமே. எவ்வளவு அங்கிள் ஆகும்? உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? என்கிட்ட இவ்வளவு இருக்கு அங்கிள். போதும் போதும் போதும், நீ வா ராஜா, நான் சேர்த்து விடுறேன். நீ வா ராஜா, நான் சேர்த்து விடுறேன். வா வா வா. ஏய் நிப்பாட்டுங்கடா, நிப்பாட்டா. ஏய் நிப்பாட்டு. அட செக், இந்த மொட்டையோட அளவு தாங்க முடியலையா? எதுக்கே நிறுத்தின? எதுக்கே நிறுத்தணும்? இவரு யார தெரியுமா? என்னோட அண்ணா. அண்ணா மேல அவ்வளவு மரியாதை வச்சுக்கிற. அண்ணா யாருன்னு தெரிஞ்சா நீ விடே மாட்டா. யோ மொட்டை, என்னைய சொல்ற? போய் அந்த பக்கம். அண்ணா போலாம் வா. அண்ணாக்கு அழகான ஒரு அக்கா இருக்குதானே, நான் எதுக்கு சொல்லணும்? நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லி நாங்க கேட்கலனா எங்களுக்கு கிரிக்கெட் ஆடுறதுக்கு தகுதி இல்லாம போயிடும். மச்சான், இனி எப்பவுமே நீதான் பேட்டிங். இன்னைக்கு பெரிய அமௌண்ட் கொடுக்கணும். கொடுத்துறோம். சிக்ஸர். 5 10 15 20. அங்கிள் என்னடா? எங்களையும் இந்த ஆட்டத்துல சேர்த்து விடுங்க அங்கிள். பணம் இருக்கா? இல்லையே. சரி விடு, உங்க அக்கா இருக்கா? ஏய் உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த குண்டனுக்கு ஏன் தெரியுமா இவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்க? ஏன்னா அவனுக்கு ஒரு அக்கா இருக்குது. அங்கிள் என்னாச்சு, டல்லா இருக்கீங்க? சொல்லுங்க அங்கிள். ஒண்ணுமில்லடா. தைரியமா சொல்லுங்க அங்கிள். நம்ம மேரி இல்ல, மேரி. ஆமா, அவளுக்கு அபாசம் ஆயிருச்சு. அங்கிள் உங்க துக்கத்தை நாங்க ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். ஏய் ஆமாண்டா, இன்னைக்கு சரக்கு அடிச்சே ஆகணும்டா. கண்டிப்பா. இந்த நேரத்துலயா? துக்கத்தை பகந்துக்கு ஏது எங்கள் கால நேரம். சரக்கு உள்ள போனா எல்லாம் ஒரே நேரம் தான். இந்த டயலாக் இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். எல்லாம் உங்க டயலாக் தான். சரி சரி, வண்டியில ஏறுங்க. காரு? ஆடா அதை விடுங்க, முதல்ல வண்டியில வந்து ஏறுங்க. சரி. இப்ப மேரி ஆண்டிக்கு அபார்ஷன் ஆனதை முன்னிட்டு அங்கிளோட சோகத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து ஷேர் பண்ணிக்க போறோம். எடுத்துங்க எல்லாரும். எடுங்க அங்கிள். குடிங்க அங்கிள். எடுத்துக்கோங்க, நாங்க இருக்கோம். சாப்பிடுங்க அங்கிள். கமான் எடுத்துங்க. அங்கிள் களைஞ்சு போச்சேன்னு கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். நீங்க இருக்கீங்கிற ஒரே தைரியத்துலதான் நான் மேரிய பத்தி கவலைப்படுறதே இல்ல. அதான் தெரியுமே அங்கிள், நீங்க அந்த பக்கம் போன வாய மூடுறா. ஏன் வாய மூட சொல்ற? வாய துறக்க சொல்லு. உள்ளார இருந்து என்ன வெளியே வருதுன்னு பாப்ப. என்னடா இது? காலையில கூட்டு வந்தீங்க, ராத்திரி ஆயிடுச்சுடா.
ராத்திரி ஆயிடுச்சா? என்ன கூட்டிட்டு வந்தானுங்க விட்டுட்டு போறானுங்க. இந்த பாட்டில பார்த்தா மேரிய பாக்குற மாதிரியே இருக்குது. நல்லா சாப்பிடுப்பா. பொரியல் கொண்டு சரிம்மா, வரேன். சாப்பிடுறேன். ஹாய் ஆண்டி. உட்கார் சந்தோஷ். சந்தோஷ், என்ன விஷயம்? உங்களுக்காக ஒரு அழகான ஆல்பம் கொண்டு வந்திருக்கேன். போட்டோ ஆல்பமா? ஆமா. எங்க காட்டு. புள்ளையார், வெரி நைஸ் போட்டோ. சந்தோஷ், நீ ரொம்ப நல்லவன். உன் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஒரு மாதிரி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி. நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் சூழ்நிலையை பொறுத்துதான். நான் கூட இப்ப உனக்கு கெட்டவனா மாறலாம் இல்லையா? நீ கெட்டவன் ஆக முடியாது. தனியா உன் கூட ஒரு நாள் இருக்க சொன்னாலும் நான் இருப்பேன். எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. யாரையும் அப்படி நம்பிடாதீங்க ஆண்டி. என்ன பொறுத்த வரைக்கும் நீ வேற, அவங்க வேற. சரி சரி, அங்கிள் வர டைம் ஆச்சு. நான் சமையல் பண்ணணும். சரி. இந்த ஆல்பம் இங்க இருக்கட்டும். நான் அப்புறமா பாத்துக்கிறேன். ஓகே ஆண்டி. ஓகே. வரேன் ஆண்டி. வந்த நேரமே சரியில்லை. என்ன இவன் ஆல்பத்தை எடுத்துட்டு போயிட்டா? என்ன இருக்கும்? ஆஹா, தனியா தான் இருக்கா. காதல சொல்றதுக்கு தான் சரியான சான்ஸ். நைஸா போய் சைஸா சொல்லிட வேண்டியதுதான். ஹாய். வாடி, வா வா. எப்பவுமே லேட்டா தான் வருவ. ஐயோ. யோ, முதல்ல ஒரு ஜிப்ப போடியா. இது ஜிப்பு பாத்தியாச்சே. இங்க இங்க. ஆமா, நேத்து உங்க அம்மாக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு போனியே, நல்லா தூங்குனாங்களா? அதை ஏண்டி கேக்குற? ஸ்லீப்பிங் டேப்லெட் போட மறந்துட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கே. என்ன செய்யறது? காதல எப்படியாவது சொல்லி ஆகணுமே. ஆமா, அந்த ஜிப்பு மேட்டர் இன்னும் ஞாபகம் வச்சுக்க போறா. டேய் சந்தோஷ், இந்த பயம் தானே உனக்கு குழப்பறது. லவ் பண்றதுக்கு தைரியம் தானே வேணும். இப்பவே போற, ஸ்ட்ரைட்டா சொல்றேன். ஏய், என்னடி இதெல்லாம்? அரையும் கரிமா போகுதுங்க. இதெல்லாம் என்னடி? அன்னைக்கு ஒருத்தன் கோயில்ல ஜிப்பே போடாம வந்துட்டா தெரியுமா? இனி எப்பதான் சான்ஸ் கிடைக்க போகுதோ. மச்சி, படத்துக்கு போவோமாடா? இப்பெல்லாம் தியேட்டர்ல நாம பாக்குற மாதிரியே படம் போடுறதுலடா. அவன் கருத்து சொல்லியே கழுத்த இருக்கிறானு. ஆமாண்டா, உனக்கு எல்லா படமும் கிளாமரா போடுவாங்க. என்னடா மச்சான், பெரிய சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கு திங்க் பண்ணிட்டு வர்ற? சொல்ல முடியாதுடா மச்சான், பையன் புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவான். டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட மீட் பண்ணலாம்னு இருக்கேன். சரி, நீங்க கிளம்புங்கடா, நான் வரேன். யாரு அது? நம்மள விட அப்படி யாரா முக்கியமான ஃப்ரெண்டு? அப்ப 1000 ரூபாய் கொடு. மொட்டை 1000 ரூபாய்னா 5000 ரூபாய் தரேன். அந்த பொண்ணுடைய டீடைல்ஸ் மட்டும் எனக்கு கொடு. சரி சரி எடி. சரி, இந்த 500 ரூபாய் வச்சுக்கோ. பொண்ணு எனக்கு ஒர்க் அவுட் ஆனோடனே பேலன்ஸ் வாங்கிக்கோ. ஒரு புல்லு எம்சி, ஒரு 5 555 பேக்கேஜ். யோ, முதல்ல எனக்கு வழி சொல்லியா. அவசரப்படாதயா. அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. நல்ல மாப்பிள்ளை இருந்தா உடனே முடிச்சிருவாங்க. உன்னோட அழகான மாப்பிள்ளை இந்த உலகத்துல யாரு இருக்காரு? அது எனக்கு தெரியும். அந்த பொண்ணுக்கு தெரியுமா? நேர வீட்டுக்கு போ, அந்த பொண்ணு கேளு. அப்படி நடக்கிறதா இல்ல பாரு. லக லக லக. சிக்கு புக்கு ரயிலே.
இரு, நாங்களும் வெட்டுவோம். எங்கேயோ மருந்து அடிக்கிறாங்க, ஸ்ப்ரே சவுண்ட் காதை கிழிக்குது. அது மருந்து அடிக்கிற சவுண்ட் இல்லல்ல, நம்ம ஆட்டி அருணாச்சலம் வர்ற சவுண்ட். அப்படியா? அவர் வரும்போது நம்ம ஆடிட்டு இருந்தோம்னு வை, நம்மளும் ஆட்டிட்டு வரல. ஆட்டத்த கலையில ஆட்டத்த கலை. தலைவரே வணக்கம். தலைவரே வணக்கத்தை உடப்புல கொண்டு போடு. போடுறேன். வண்டி வந்து தெரியல, ஸ்டாண்ட போடல. ஸ்டாண்ட் போட தெரியாதவெல்லாம் வண்டி ஓட்டுறான். என்னல முணுமுணுக்கு? ஒண்ணு இல்ல, டேய் ஸ்டாண்ட போடுறான். சரிண்ணே. எலெக்ஷன் வரப்போ தெரியல, ஆளுங்கட்சி 100 ரூபா, எதிர்கட்சிக்காரன் 150 ரூபா சாண பிடிக்க கொடுத்துருக்கான். இங்க என்னல உட்காந்து ஆட்டிட்டு இருக்கீங்களா? எங்கல சாண பிடிக்கிற முனிய? எங்களை இங்க வர சொல்லிட்டு அவன் எங்க போனான்னு தெரியல தலைவரே. வர வர முனியனுக்கு உள்ளங்கை ஊற எடுத்து போச்சுல. தலைவரே இது என்ன லேடியாவா? நல்லா பாடுமா? ஏல இதுக்கு பேர் லேடியாவல்ல, சில்லாரி போன்ல சில்லாரி போன். இந்த ஜில்லாவிலே ஆட்டிபாளையத்திலே முத சில்லாரி போன் வாங்கின ஊமா தலைவர் நான் தான். தலைவரே இதுக்கு பேரு சில்லாரி போன் இல்ல, உங்க அப்பத்தாவா? செல போன் தலைவரே. என்னது உனக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட சாணா பிடிக்கிறானே முனிய, அவன் கூட இதை வச்சிருக்கான் தலைவரே. ஏண்டா இந்த ஊருக்கு ஊமா தலைவர் நானா இல்ல அவனா? அவன் எப்படி வாங்கலாம்? காசு கொடுத்துதான். முதல்ல நீங்க 2 பேர் போய் அவன் எங்க இருக்கான் பிடிச்சு இழுத்துட்டு வாங்கல. தலைவரே அவனை எங்க தலைவரை தேடுறது? அவனை கண்டுபிடிக்கணும்னா இந்த செல போன்ல தான் பிடிக்கணும். அவன் சில்லாரி நம்பர் தெரியுமா உனக்கு? தெரியுமே, கொடுத்துருக்கானே. தோ இருக்கு. அந்த கருமத்தை நீயே வச்சிட்டு சொல்லு. சொல்லுல. ஒரு 9 போடுங்க, ஒரு 7 போடுங்க, ஒரு 5 போடுங்க, மறுபடியும் ஒரு 9 போடுங்க, 7 போடுங்க, 2 போடுங்க, 2 4 போடுங்க, 2 முட்டை போடுங்க. போட்டீங்களா தலைவரே? முட்டையும் போட்டு அடையும் காத்து குஞ்சியும் பொரிச்சாச்சு. அப்புறம் என்ன பேசுங்க? அவன்கிட்ட நான் என்ன பேசுறது? நீயே பேசல. சரி புள்ள, சரி புள்ள. என்னடா சரி புள்ள? தலைவரே முனிய பொஞ்சாதி பேசுறான், அவன் பிஸியா இருக்கிறானா, அப்புறம் பேச சொல்றான். அவளுக்கு எவ்வளவு ஏத்தாலாம்? என் பண்ணையில வேலை செய்யற வேலைக்கார சிரிக்கி அப்புறமே சொல்றாளா? ஊமா தலைவர் பேசுறேன்னு சொல்லல. இந்தாங்க போன போடுங்க. சொல்லல. 9 போடுங்க, 7 போடுங்க, 5 போடுங்க, 9 போடுங்க, 7 போடுங்க, 2 போடுங்க, 2 4 போடுங்க, அப்புறம் 2 முட்டையை போடுங்க. இப்ப பேசுங்க. அத சரியாட்ட நீயே பேசல. பேசல. அதெல்லாம் முடியாது புள்ள, தலைவர் ரொம்ப கோவமா இருக்கிறார். நீ பேசாம போன முனிய கிட்ட கொடு. என்னல சொல்றா? தலைவரே முனியம் பொண்டாட்டி பேசுறா தலைவரே, முனியம் ரொம்ப பிஸியா இருக்கிறானா. குடுல. என்கிட்ட வேலை பாக்குற நாய் என்னடி சொல்ற? நான் நேர்ல வந்தேன், நடக்கிறதே வேறடி. யார்கிட்ட இப்படி கோவமா பேசிட்டு இருக்கீங்க? முனுசா பொண்டாட்டி என்கிட்ட எடுத்து பேசுறாமா? அவ அப்படி இல்ல, பேச மாட்டாளே. கொடுங்க, நான் பேசி பாக்குறேன். உன்கிட்ட எடுத்து பேசுறாளா? ஐயோ அப்பாவை எதிர்த்து பேசல, இது கம்ப்யூட்டர் வாய்ஸ். கம்ப்யூட்டர் வாய்ஸா? கம்ப்யூட்டர் வாய்ஸா? பதிவு பண்ண வாய்ஸ் பா. என்ன நேரா ஊருக்குள்ள ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி என் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு வேட்டு வச்சிருப்பேன். ஓ இதான் ஊமா தலைவரா? வீசி அம்மா சாண்டடுமா எங்க போறான் பாத்துறோம். வாய முடுங்கடா. பப்ளிக் முன்னாடி பொறுக்கி பசங்க மாதிரி ஒரு கிரடா பண்ணிட்டு இருக்கீங்க. வாய முடுங்கடா. அடிச்சு ஒடிச்சு காலை ஒடிச்சிருவேன். ஒடி பேசாதடா. பேசாத வாய முடுறா. வாய முடுறா. பேசாதடா பேசாத. சார் மேடம் வந்துட்டாங்க. ஏய் ஓரமா போய் உட்காருங்கடா. ஒவ்வொருத்தரும் வரிசையா போய் உட்காருங்கடா. வாய முடி கப் செப்னு உட்காரணும். எங்கேயோ வலிக்குதுடா. அம்மா. டேய் சூப்பர் ஃபிகரா மச்சான். டேய் இந்த Dressல இப்படி இருக்காளே, மாடர்ன் Dressல எப்படி இருப்பா? காசா பணமா போட்டு தான் பாப்போமே. சூப்பர்டா. மச்சான் பாக்குறதுக்கே என்னமோ பண்ணுதுடா. ஆமாடா. எங்கடா போற? சார் நான் ஃபேமிலி மேன் சார், அங்க உட்காந்துக்கிறேனே. போடா அங்கேயே போய் உட்கார்றா. போடா. அப்பனா நம்ம என்ன மொட்டை பசங்களாடா? நான் அப்பவே சொன்னலடா, என் பேச்சை யாராவது கேட்டீங்களாடா? என்ன கேஸ்? நடு ரோட்ல பொறுக்கித்தனமா சண்டை போட்டுருந்தாங்க, என்னன்னு கேளுங்க. மச்சான் செம்ம கட்டடா. அவங்க கையில இருக்க உருட்டு கட்டையை பாத்தியா? சரி இவங்களே இங்க உட்கார வச்சிருக்கீங்க. இவனுங்களை விடக்கூடாது மேடம். பார்த்தா நல்ல பசங்க மாதிரி இருக்காங்க.
இவங்களை அனுப்பிச்சு விடுங்க. இங்க பாருங்க, வெளிய போயிட்டு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். கோகோ. மேடம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? ஏதாவது கேஸ் போட்டு உங்களோடவே தங்க வச்சிருங்களேன். ஆன்ட்டி வந்தாலே அதிரும் பாரடா, அதிர்ஷ்டம் எனக்கு